வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். இப்போ ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண போய் அது நமக்கே பிரச்சனையாக வந்ததுன்னா அது எவ்வளோ ஒரு மோசமான நிலைமையாக இருக்கும் பாருங்கள். அதாவது சிங்கப்பூரில் ஒரு நபர் இருந்தாருங்க. அதாவது பங்களாதேஷ்காரர். அவர் பேர் வந்து ஜஹாங்கீர் முகமட்னு பேர். 45-46 வயசு அவருக்கு. அவருக்கு வந்து நேற்றைய தினம், அதாவது 5th May 2026 வந்து 1 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்தாங்க கோர்ட்டில். சரி, இது எதுக்கு கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு 2020-2021 வாக்கில் இவரே வந்து எம்ப்ளாய்மெண்ட் பாஸில் இருக்கார் சிங்கப்பூரில். ஏதோ ஒரு கம்பெனி, ரைஸ் கம்பெனியும் அதில் எம்ப்ளாய்மெண்ட் பாஸில் இருக்கார். 2020-21 இன்னொரு நபர் பங்களாதேஷ்காரர், அவர் பேர் வந்து தாலுக்தார் முகமட் பேபல் அப்படின்னு பேர். அவர் வந்து இவர் அப்ரோச் பண்ணியிருக்காரு, எனக்கு எதாவது வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்போ வந்து இவர் பார்த்துருக்காரு. சரி, இவர் ரைஸ் கடை இதில் வேலை செய்கிறாரு. சரி, கொஞ்சம் ரைஸ் பேக்கிங்கெல்லாம் ஆள் வேணும்னு சொல்லிட்டு இந்த ஆளுக்கு வந்து வேலை கொடுத்துட்டாரு. ஆனால் இந்த ஆள் வந்து ஆக்சுவலாக ஓவர் ஸ்டேயர். அவருக்கு வந்து டாக்குமெண்ட் எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. அதாவது ஜான்வரி எப்போ 2021 பாஸ் எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. ஆனால் அவர் ஓவர் ஸ்டே பண்ணிகிட்டே வந்திருக்காரு. ஸோ இந்த ஜஹாங்கீர் முகமட்டும் அதெல்லாம் கவனிக்கலை போல இருக்குது. இல்லை கவனித்து பரவாயில்லன்னு விட்டாரன்னு தெரில. அவருக்கு வேலை கொடுத்துருக்காரு, தொடர்ந்து வேலை செஞ்சுருக்காரு நிறைய மாதம் அங்கே. அதுக்கப்புறம் அவர் இன்னொரு கம்பெனியில் வந்து ஏதோ அந்த மினி மார்ட் ஏதோ நடத்துகிறாரு. அதுக்கும் வந்து இந்த குடும்பமாட ஹெல்ப் பண்ணுறதுக்கு வேணும்னு சொல்லிட்டு அதுக்கும் இவரை வந்து வேலைக்கு வச்சுருக்காரு. ஸோ இந்த 2 குற்றத்துக்கு வந்து அந்த ஆள் மாட்டின்ட்டார் முதல்ல. அதாவது இந்த பேபல் முகமட் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஓவர் ஸ்டே பண்ணுறதுக்கு மாட்டின்ட்டார். ஐசிஏ வந்து அரெஸ்ட் பண்ணிடுச்சு. அவரை அரெஸ்ட் பண்ணி கேஸ்லாம் நடந்து அவருக்கு வந்து ஒரு ஐ திங்க் 1 மாதம் ஜெயிலும் 3 பெரம்படியும் கொடுத்து டிபோர்ட் பண்ணிட்டாங்க. டிபோர்ட் பண்ணிட்டு திருப்பி சிங்கப்பூருக்கு வர முடியாமல் பேனும் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ஆகிப்போச்சு அவருக்கு. இப்போ இவர் மேலே கேஸ் நடந்திருக்கு. ஏன்னா இவர் வந்து அந்த இல்லீகல் இமிகிரண்ட்டுக்கு ஹார்பர் பண்ணி வேலை கொடுத்து எல்லாம் பண்ணியிருக்காரு. இது வந்து சட்டப்படி குற்றம். இது இல்லீகல் இமிகிரண்ட்ஸை யாருமே வேலைக்கு வைக்கக்கூடாது அன்லெஸ் யூ அப்ளை ஃபார் சம் ஒர்க் பர்மிட் ஆர் ஒர்க் பாஸ். அது மாதிரி இருந்து அது அப்ரூவல் ஆகி இஷ்யூ ஆன பிறகு தான் அவங்க வேலை செய்ய முடியும். ஆனால் இவர் வந்து எதுவுமே கவனிக்காமல் வேலைக்கு வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் அது நமக்கு சரியாக படலை. ஏன்னா இவரே எம்ப்ளாய்மெண்ட் பாஸில் இருக்கார். இவருக்கு தெரியும் என்னென்ன ரூல்ஸு ரெகுலேஷன்ஸு, ஏதாவது பாஸ் இருந்தால் தான் வேலை செய்ய முடியும்லாம் தெரியும். அதனால் அவர் ஃபாரினர், பங்களாதேஷ்காரர் அவரும். அதனால் இவர் வந்து அநேகமாக தெரிஞ்சு தான் வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். ஒன்றும் பிடிக்க மாட்டாங்க, தப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வச்சுருக்காரு. ஆனால் அது தவறாக போயிடுச்சு. அதனால் இப்போ வந்து 2 பேருக்குமே பிரச்சனை ஆகி போச்சு. இப்போ இவருக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் பாஸில் இருக்கார் இவர். ஸோ இவர் வந்து குற்றவாளின்னு தீர்ப்பளிக்கப்பட்டு 1 வருஷம் ஜெயிலும் கொடுத்துட்டாங்க, 12 months ஜெயிலு. அதனால் ஹீ இஸ் அ கன்விக்டட் கிரிமினல். ஸோ அந்த அந்த ஜெயில் பீரியட் முடிஞ்ச உடனே இவரை நேராக இந்த சாங்கி ஜெயிலேருந்து சாங்கி ஏர்போர்ட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. வண்டி வச்சு கூப்பிட்டு போய் வண்டி ஏற்றி விட்ருவாங்க, ஏரோப்ளேனில் ஏற்றி விட்ருவாங்க. ஸோ இவருக்கு வந்து பாஸ் போயிடுச்சு, இன்னுமே ஃப்யூச்சர்லேயும் வர முடியாது. ஏன்னா இவர் இஸ் அ கன்விக்டட் கிரிமினல் அண்ட் இஸ் அ ஃபாரினர் ஆன் சம் ஒர்க் பாஸ். அதனால் இவருக்கு திரும்ப சிங்கப்பூருக்கும் வர முடியாது. அதனால் யாருக்கோ ஒர்க் பண்ணுறேன்னு போயிட்டு இவருக்கே வந்து நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. இது கொஞ்சம் பரிதாபகரமானது தான் இது. ஸோ நம்ம அப்சர்வ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த பங்களாதேஷ்லேருந்து வர்றவங்க தான் இந்த மாதிரி கொஞ்சம் நிறையா சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. அவங்க வந்து தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில நமக்கு. எதுவாக இருந்தாலும் அவங்க தான் கொஞ்சம் ரூல் வயலேஷன் நாட் ஓன்லி திஸ், நிறையா விஷயங்களில் வயலேஷன் பண்ணுறாங்க. அது பிடிக்காத வரைக்கும் அவங்களுக்கு திருப்தி தான். சப்போஸ் பிடிச்சாங்கன்னா, கிராக் டவுன் ஆரம்பித்தாங்கன்னா, தென் மோஸ்ட் ஆஃப் தம் வில் பி இன் ப்ராப்ளம். அதனால் இந்த மாதிரி ஒரு ரூல்ஸை வயலேட் பண்ணாமல் இருந்தாலே போதும். ஏன்னா இவருக்கு பாருங்கள், இவர் ஜாலியாக வேலை செஞ்சிட்டு இருந்தார் எம்ப்ளாய்மெண்ட் பாஸில். இப்போ இவருக்கும் ஜெயிலுக்கு போகணும், அதோட பாஸும் கேன்சல் பண்ணுவாங்க, ஃபியூச்சர் ஏர்னிங்ஸ் கிடையாது இவருக்கு. அதனால் கொஞ்சம் சர்க்கம்ஸ்பெக்டாக இருக்கிறது எல்லாருக்குமே நல்லது. ஸோ நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.